நான் செத்துட்டேனா? நான் எங்க இருக்கேன்? இந்த வாழ்க்கை அடுத்த இளம் ஒத்தியாக்கிறதா இருக்கு. அட தாத்தா, நீங்களே ஒரு உச்சிஹாவா? ஆமா குழந்தை, நீங்களும் என் கூட பரலோகத்துக்கு வரீங்களோ? அப்படின்னா நீங்க தான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வழி காட்டுறாளோ? இல்லை இல்லை, நான் சாக வரும்ல. ஒரு நிமிஷம், நான் தான் வயசானவங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செஞ்சுருக்கேனே. அப்படின்னா என்னை நரகத்துக்கு கொண்டு போகாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, என்னை நரகத்துக்கு மட்டும் கொண்டு போகாதீங்க, தயவு செஞ்சு. வலிக்குது. உன்னால வலி உணர முடியுதா? அப்படின்னா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு அர்த்தம். இது எப்படியோ இது ஆச்சரியமா தான் இருக்கு. நீ உயிர் பொழைச்சு வந்ததுல நீங்க என்னை எங்க கண்டுபிடிச்சிங்க? நான் உருவாக்கின நிலத்தடி பாதிரத உன்னை கண்டுபிடிச்சேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சரி செஞ்சிருக்கேன். அப்படின்னா நீங்க தான் என்னை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு பதிலா நீ எனக்கு உதவி செய்வன்னு எதிர்பார்க்க. இப்ப நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் இப்ப கொனஹா கிராமத்துக்கு திரும்ப போறேன். அந்த ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு என்னால சாதாரணமான சினோபை வாழ்க்கையை கூட வாழ முடியாது. இல்ல, யதார்த்தத்திற்கு எரிஞ்சிரு குழந்தை. இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல இது நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. நீ எவ்வளவு காலம் உயிர் வாழ்றியோ அவ்வளவு அதிகமா நீ வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுப்ப. இந்த யதார்த்தத்துல உண்மையா இருக்கிறது வெறும் வலி, துன்பம், அது மட்டும் இல்லாம பயனற்ற விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. கவனி குழந்தை, இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்குதோ அங்க எப்பவுமே முதல குத்துற உன் கூடவே தான் இருக்கும். ஜெயிக்கிற கருத்து இந்த உலகத்துல இருக்கிறவன ஜெயிக்கிறவங்க எப்பவும் இருப்பாங்க. அமைதிக்காக நிறைய பேர் சுயநல லோகத்தோட போராட்ட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அன்பை பாதுகாக்க அதிகப்படியான வெறுப்பு தான் உருவாகும். பிரிக்கவே முடியாத உறவுகள் காலப்போக்கில் காரணமே இல்லாம பிரிஞ்சிருது. இந்த தாத்தா ஷரிகன் கண்களை வச்சுட்டு இங்க என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஒன்றும் புரியலையே. எனக்கு நல்லா தெரியும், எல்லா வயசான தாத்தா பாட்டிங்களும் கோனஹா வில்லேஜில் தான் இருக்காங்க. ஆனால் இவரை ஒரு வாட்டி கூட நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. யோ கிழவா, நீ ஒரு கொடூரமான நிஞ்சா அப்படிதானே? யார் நீ? நான் ஒரு உச்சிஹா பேய். நான் தான் மதரா உச்சிஹா. நீ என்ன விளையாடுறியா? மதரா எப்பவோ இறந்துட்டாரு. நான் எப்பவோ இறந்துட்டேன்னு நீ ரொம்ப நம்புற போல. எனக்கு பின்னாடி இருக்க அந்த கிட்டோ சிறையில இருந்து எனக்கு தேவையான சக்கரை உறிஞ்சு உயிர் வாழ்ந்து வரேன். அதனாலேயே என்னுடைய வயசு சுமார் 150க்கு மேலே இருக்கலாம். நான் வீட்டுக்கு போறேன். நீங்க என்ன மாதிரியான சின்ன குழந்தைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் இந்த உலகத்தோட விதியை மாத்த போறேன். வெற்றி மட்டுமே இருக்கிற உலகம், ஒரு அமைதியான உலகம், அன்பு மட்டுமே நிறைந்த உலகம். அப்பேற்பட்ட உலகத்தை நான் உருவாக்குவேன். நிஜமாவே இந்த ஒரு யதார்த்தம், ஒரு உண்மையான நாயகம். அதனால என்ன இப்போ? எனக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கொடூரமா சாக விரும்புறியா குழந்தை? அப்படின்னா இதையே நீ தொடர்ந்து செய். ஆனா உன்னுடைய சரிங்கரை நான் எடுத்துப்பேன். உங்ககிட்ட தான் ஏற்கனவே ஷரிங்கன் இருக்குல்ல, அப்படியே என்னோடது கேட்குறீங்க? ஆனா என்கிட்ட இன்னும் வாழது கண்ணில்ல. வணக்கண்டா மாப்பிள்ளை. உடம்பு இப்போ பரவாயில்லையா? ஒரே ஜாலி தான், தூங்கிக்கிட்டு எஞ்சிக்கிட்டுன்னு சாரு. டேய் ஒன்று சொல்லுங்கடா,
நான் எவ்வளோ நாள்ரா இங்கே இருக்கிறது? என்னால் இங்கே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. நாங்கெல்லாம் செயற்கை மனிதர்கள். எங்ககிட்ட உணவுகள் அது மட்டும் இல்லாம எல்லாமே இருக்கு. உன்னுடைய தனிமையை போக்க நாங்க இருக்கோம். உங்ககிட்ட என்னத்தான் நகைச்சுவை உணர்வு இருந்தாலும் எங்ககிட்ட அதிக தடி நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு வடிவேலு, ஜிபி முத்து, மதுரை முத்தோட மொக்க காமெடி எல்லாமே நம்ம கத்துப்பிடிப்பா. கவலையே படாத, உன்னுடைய டைம் பாஸ்க்கு நான் கேரண்டி. இதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். நாங்களாம் பாத்ரூம் போக மாட்டோம். பாத்ரூம் போய் இந்த இடத்துக்கு நான் அடிக்க மாட்டோம். அது உனக்கு ஒரு பெனிஃபிட். ரொம்ப திறக்காத மூடு. சரி சரி, நீங்கள் 2 பேரும் ஏன் இங்கே நிற்கிறீங்க? இங்கன்னா படமாடா ஓடுது. நாங்க 2 பேரும் கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி பேசாதீங்க, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து வெளியில் போய் ரீன் அதுக்கப்புறம் கக்காஷி கூட போவேன். இது சத்தியம். நீ சத்தியம் செய், இல்லைன்னா சூ சூ சூ. யோ ஏன் டீப்பா போற? டேய், சூப்பு கூட செய்யின்னு சொல்ல வந்தேன்டா. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். நீ அதையே தாண்டி இந்த இடத்த விட்டுட்டு போகணும்னா மலரை இந்த இடத்த வந்து முழுசாக அப்படியே அடைச்சி வச்சிட்டாரு. உன்னால் எப்படிப்போ இந்த இடத்துல வெளியில் போக முடியும்? அது மட்டுமா, நீ தூங்கிட்டு இருக்கப்ப ரீன் 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 என்னட்டு போகாத அப்படின்னு புலம்பிட்டு இருந்த நீ. பங்கு, நீ ஒன்று மறந்துட்ட. இதை சொல்கிறேன் பாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று, கக்காஷி. நான் நிஜமா அப்படி சொன்னேன்னா ஆஹா ரொம்ப அவமானமாக போச்சே. தம்பி, நான் இதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. நீ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட். அது என்னன்னா, நீ குடிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம். இது என்னப்பா ஆச்சரியம்? நீ பாத்ரூமே போக வேண்டாம். அதனால இந்த இடம் ரொம்ப ஸ்மெல்லே இல்லாம இருக்கும். கவலையே படாத. நீ மட்டும் ஏன்டா பாத்ரூம் போகிற விஷயத்துல மட்டும் பேசிட்டு இருக்கே? உனக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையாடா? நீ பாத்ரூம் போக மாட்டேன், ஆனால் நீ பார்க்க பாத்ரூம் மாதிரி தான் இருக்க. இவன் தங்கதுரையோடைய தற்கொலை ஜோக்க படிச்சிருக்கான் போல. இங்க வந்து வளரிட்டு இருக்கு. நான் எப்படியோ இந்த இடத்துல இருந்து வெளியில் போயிடுவேன். நான் உன்னை எப்பவுமே கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களை நான் சீக்கிரம் சந்திப்பேன். ரீன், கக்காஷி. ジジイ、てめえ抜け人だな。何者なんだ。俺はウチハ。ウチハまだ。Wake up to reality.